ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒருத்தரும் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 2A 4 இருக்கட்டும், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணலாம். கரெக்டாக நம்ம கையில் ஒரு 5 months இருக்குது, ஓகேவா? ஸோ ஜூன்லேருந்தே எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் வருது இல்லையா? ஸோ கம்மிங் ஜூன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரிசையாக நமக்கு வந்து எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. அவங்க சொன்னது மாதிரியே பண்ணிடுவாங்க, ஓகேவா? குரூப் 1, குரூப் 2லாம் இருக்குது. இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஓகேவா? ஸோ நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் 1 விட்டுருவோம். குரூப் 2, குரூப் 4 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது 75+25 ஜிஎஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சிலபஸ் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? சிலபஸ் பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துருவாங்க. நான் கிளியரா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் இங்கேயே நான் வந்து லைட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் த பாலிட்டி, தென் கோ டு ஹிஸ்டரி. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிட் 6, அதாவது தமிழ் சொசைட்டி கைண்ட் ஆஃப் திங்ஸ். அப்புறம் வந்து யூனிட் 5, அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அதாவது இப்போ நியூ சிலபஸ், ஓகேவா? ஸோ வந்து இது எல்லாமே நான் பேசிட்டு இருக்கிறது பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த யூனிட் 5, அதாவது எக்கனாமி அண்ட் யூனிட் 9, பழைய யூனிட் 9. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, புவியியல், ஜியாகிரபி, சயின்ஸ் சொல்லியிருப்பேன். இதுல ஒரு முக்கியமான ஆளை விட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அவரை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவரை நான் வந்து தனியாக சொல்றேன், ஓகே? ஸோ இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டி நமக்கு வந்து 15 மார்க்கு. ஸோ இந்த 15 மார்க் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாலிட்டில ஸ்டார்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி ஆரம்பிங்க, அடுத்து தமிழ் சொசைட்டி 20 மார்க்கு, அடுத்தது இது வந்து 20 மார்க்கு, அடுத்தது இது ரெண்டும் நான் முக்கியமான டாபிக் மட்டும் சொல்லியிருப்பேன், அது மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க, வேற எதுவுமே பார்க்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபில என்னென்ன டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம், அதுக்கப்புறம் புவியியல், இயற்கை அமைப்பு எப்படிலாம் இருக்கு, என்னென்ன மலைகள் இருக்கு, என்னென்ன காடுகள் இருக்குது, ஓகே, என்னென்ன சமவெளிகள் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகள் பற்றி படிப்போம். அப்புறம் இந்தியாவில் சமூக புவியியல் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும், ஓகேவா? என்னென்ன மக்கள் தொகை எப்படி பரவி இருக்குது, என்னென்ன இனங்கள் வாழ்றாங்க அப்படின்ற விஷயம், வனங்கள், வன உயிரினங்கள் சம்பந்தமா இதை படிச்சாலே போதும், அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான்ல வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது எப்படி படிக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 1st வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 4லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாலிட்டிலேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? பாலிட்டி ஆரம்பிச்சு ஹிஸ்ட்ரி போயிட்டு இந்த ஆர்டர்லாம் நம்ம வந்து போகிறோம். ஸோ 2 பிளானுங்க. ஒன்று வந்து 4 month பிளான் அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ அஸ், எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வந்து டெய்லி ஒரு 2 சப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், என்னால் வந்து டெய்லி வந்து நான் வந்து படிக்கணும், இது வந்து நியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாலிட்டியையும் ஹிஸ்டரியும் வந்து சேர்ந்தே கொண்டு போங்க, ஓகேவா? அதாவது ஒரே நாள்ல இது வந்து பாத்தீங்கன்னா சேம் டேல வந்து இந்த ரெண்டையும் சேர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம கூட ஃபாலோ பண்ணணும்னு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டா நம்மள ஃபாலோ பண்றீங்க, நம்ம கிளாஸ் வரவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓல்டு சொல்றேன், பாலிட்டி பிளஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து ஒரே டேல பண்ணணும், ஓகேவா? இது வந்து பெர் டேல வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டோடைய ரிவிஷன், பாலிட்டி ஹிஸ்டரி ரிவிஷன் பிளஸ் யூனிட் 6, அதாவது பழைய யூனிட் 8, இது வந்து அந்த டேல போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஓடைய ரிவிஷன், ஓகேவா? அந்த 3ஓடைய ரிவிஷன்
பிளஸ் யூனிட் 5. ஓகேவா, இப்படி போகணும். இது வந்து இந்த அடிப்படையில நீங்க போயிட்டு இருங்க. அப்பதான் உங்க தரவாகும். ஓகேவா, பக்காவா தரவாகும். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தோடைய ரிவிஷனுக்கு ஒரு டைம். ஸோ அப்போ இந்த ரிவிஷன்லாம் சுருங்கிட்டே வரும். பாலிட்டி ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் இங்க போகும்போது இன்னும் கம்மியான டைம் ஆகும். ஓகேவா, ஸோ அப்படி போய் ஒவ்வொன்றா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டேயை வந்து அமைச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ பாலிட்டி ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணுங்க. பாலிட்டி ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணி ஒரே டேல போட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 hours பாலிட்டி படிக்கிறீங்க, அடுத்த ஒரு 2 hours வந்து ஹிஸ்டரி படிக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் படிச்சாச்சா? ஓகே. எண்ட் ஆஃப் த டே ஒரு 1 monthல முடிக்கிறீங்க, 2 monthல முடிக்கிறீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் பாலிட்டி ஹிஸ்டரியும் சேர்த்து 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க. 2 மணி நேரம் என்ன பண்ணுங்க, யூனிட் 6 படிங்க. ஓகேவா, அடுத்து எப்படி மாறணும்னா 1 மணி நேரம் பாலிட்டி ஹிஸ்டரி படிங்க, 1 மணி நேரம் இது படிங்க, 2 மணி நேரம் யூனிட் 5 படிங்க. ஸோ இப்படி உங்க டைமை வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 4 ஹவர்ஸ்க்கு சொல்றேன். நீங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நான் வந்து ஜிஎஸ் படிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. என்னதான் நீங்க பண்ணாலும் டெய்லி 1 hour நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ள ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஆகணும். தெரிஞ்சோ தெரியலையோ, தெரிஞ்சிச்சுன்னா 25 கொஸ்டின் சால்வ் பண்ண 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். தெரியலையா 1 மணி நேரம் டைம் எடுத்து தேடி பிடிச்சி நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்படியும் தெரியலையா நம்மளோட யூடியூப்ல ஈஸி கான்செப்ட் யூடியூப் சேனல்ல நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னா இந்த 25 கொஸ்டின் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, இந்த 25க்கு 25 வாங்குறது ரொம்ப முக்கியமானது. இந்த 25 நீங்க வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போனோம். இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து படிக்க ஆரம்பிங்க. ஷெட்யூல் வந்து உங்களோடது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் சொல்லுங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஷெட்யூல் வந்து நிறைய மாறுங்க. ஸோ வந்து எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈஸி கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு பிப்ரவரி ஆரம்பிச்சு மே வர, ஓகேவா, ஸோ பக்காவா 4 months வந்து ஷெட்யூல் வந்து பக்கா போகும். அதுக்கப்புறம் போகாம அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிவிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். இந்த 4 month ஷெட்யூல் வந்து நமக்கு பக்காவா இருக்கும். இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ ஓனா பண்றவங்க ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஓனா பண்றவங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 4 hours per day படிப்பாங்க, சில பேர் வந்து 6 hours per day படிப்பாங்க. ஓகேவா, சில பேர் வந்து மார்னிங் செஷன் ஃபுல்லா காலைல 5 மணிக்கு இருந்துச்சுன்னா 1 மணி வரை ஒரு 8 மணி நேரம் வந்து படிப்பாங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை வந்து நீங்க வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்படி படிச்சாலுமே மேக் இட் 2 slots. ஓகேவா, 2 ஸ்லாட். ஸோ 2 hours 2 hours, ஸோ 3 hours 3 hours, ஸோ 4 hours 4 hours, 4 hours 2 பிரிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 2 ஸ்லாட் அப்படின்றது நீங்க 2 சப்ஜெக்ட் முக்கியமா நீங்க கவர் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த என்னோட பாணி வந்து இந்த 4 hours போறேன். நான் அவ்வளவுதான் படிக்க முடியும். ஏன்னா நீங்க டெக்னிக்கல்லாம் படிப்பீங்க, இல்ல தமிழ் படிப்பீங்க, குரூப் 4 படிக்கிறவங்க. ஓகேவா, இப்போ 2 ஸ்லாட்ஸ் வந்து 2 + 2 வந்து பிரிச்சுக்கோங்க. 2 + 2 hours பிரிச்சுட்டு நீங்க வந்து ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ போடுறதும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலிட்டி ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு நீங்களே ஒரு ஷெட்யூல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நான் இது வந்து ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி பொறுத்து மாறும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 month ஷெட்யூல் வந்து வரிசையா போட்டிருக்கேன். இது வந்து நம்மளால கிளாஸ் எப்படி கொண்டு போக முடியும், ஸ்டூடெண்டால எவ்வளவு படிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றப்ப நீங்க வந்து இன்னைக்கு அதை புரிஞ்சு படிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா. அப்ப நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இப்ப சில டாபிக் எனக்கு தெரியும். ஓகே, இந்த டாபிக் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு படிச்சிருந்தா கூட ஒரு 50% புரிஞ்சிருக்கும். நாளைக்கு இந்த டாபிக் பற்றி ஒரு ஓவர்வியூவோட சேர்த்து தான் நம்ம வந்து கொண்டு போகணும் கிளாஸ, அப்பதான் இது நல்லா புரியும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது வந்து ஒரு டேல 2 சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிங்க. ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா ஒரு சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுங்க. கூடவே டெய்லி வந்து ஒரு ஆப்டிடியூட் எடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வீடியோ ஆல்ரெடி தனியாக பண்ணிருக்கோம், நம்மளோட சேனல் இருக்குது. அதை கிளியரா பாருங்க, உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். நம்ம கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளியர் வியூ தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, இல்லை ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணி நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும், ரெக்கார்டிங் கிளாஸ் வந்துடும், மெட்டீரியல் வந்துடும். ஓகேவா, ஸோ எல்லாம் பக்கம் வந்துடும். டெஸ்ட் பேட்ச் வந்து அது வந்து தனியா. ஸோ கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டே மட்டும் தான் லீவா இருக்கும், டெய்லி வந்து கிளாஸா இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
உங்களுக்கு தெரியாமே உங்களை படிக்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கமா இருக்க முடியும். ஓகேவா? நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.